அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையான திருமறை குர்ஆனுடைய வார்த்தைகளே. வழிகாட்டுதல்களில் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களே. செயல்களில் கெட்டது கேடானது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மார்க்கம் என்று கற்றுத்தராமல் மனிதர்கள் தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் இதுவும் மார்க்கம்தான் என்று புதிதாக உருவாக்கி கொண்ட புது புது நடைமுறைகளே. அனைத்து புதிய நடைமுறைகளும் வழிகேடுகளே. அனைத்து வழிகேடுகளும் நம்மை நரகில் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையின் போதும் இந்த பிதுஅத்துக்களை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தராமல் மார்க்கத்தில் நாமாக உருவாக்கி கொண்ட புதிய நடைமுறைகளை எச்சரிக்காமல் இருந்ததே இல்லை. அப்படிப்பட்ட நரக நெருப்பில் நம்மை தள்ளக்கூடிய பிதுஅத்துகளில் இருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் காத்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்ற ஒரு மாத தலைப்பின் கீழ் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை, திருமுனை கூட்டம், பெண்கள் பயான், ஜும்மா பயான் என்று ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் தமிழகம் முழுவதும் பிரச்சார பணிகள் நடைபெற வேண்டும் என்று பணிக்கப்பட்டுள்ளோம். அந்த அடிப்படையில் நபி வழிக்கு மாற்றமான நடைமுறைகளில் மிகவும் பாவமானது, நம்மை நரகில் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாவச் செயலாக இந்த மௌலீது இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இப்பொழுது மௌலூது பிறை என்று சொல்லக்கூடிய மீலாது விழாக்கள் நடத்தக்கூடிய காலமாக இருப்பதால் இது எவ்வளவு மோசமான ஒரு பாவச் செயல் என்பதை நாமெல்லாம் விளங்கிதான் வைத்திருக்கிறோம். இங்கு குழுமி இருக்கக்கூடிய நமக்கு நன்றாகவே தெரியும். மௌலீது என்று சொல்லக்கூடிய பாடல்கள், கவிதைகள் இஸ்லாத்திற்கு எதிரானது என்பதை விளங்கித்தான் வைத்திருக்கிறோம். ஆனால் இன்னும் அறியாத முஸ்லிம்கள், இந்த கல்வி, இந்த இல்மு போய் சேராத முஸ்லிம்கள் இந்த மௌலீது பாடல்களை ஒரு இபாதத்தாக, ஒரு இறை வழிபாடாக, அல்லாஹ்விடம் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 30-40 வருடங்களாக நாமே இந்த மௌலீது பிரச்சாரத்துக்கு எதிராக பிரச்சாரங்கள் செய்து வருகிறோம். ஆனால் நாம் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படவில்லை. அதற்கான காரணம் என்ன என்பதை சிந்தித்து பார்த்தால், இந்த மௌலீது ஓதுவதில் இரு பிரிவினர் சம்பந்தப்படுகிறார்கள். ஒருவர் இந்த மௌலீது பாடல்கள் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டி தன்னுடைய வாழ்வாதாரத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு பிரிவினர், உலமாக்கள், ஆலிம்கள் அல்லது அரபு தெரிந்த அறிஞர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள்தான் இந்த மௌலீதை தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக பயன்படுத்தி இதனை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அவர்களை நாம் திருத்துவது மிகவும் கடினம். காரணம், அவருடைய வாழ்வாதாரமே அந்த மௌலீதில் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அதுவே முதலில் இஸ்லாத்திற்கு எதிரானது. இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கவிதையை பாடினால் என்னுடைய உணவு பஞ்சம் நீங்கிவிடும் என்று நினைப்பதே இறைவனுக்கு எதிரான சிந்தனை என்பது கூட அந்த அறிஞர்களுக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு உலக ஆதாயத்தின் அடிப்படையில் அவர்கள் இதனை தொடர்ந்து செய்துதான் வருகிறார்கள். அவர்களை நாம் புறக்கணிப்போம். ஆனால் அவர்களுக்கான அந்த பொருளாதாரம் போய் சேர்வதற்கு முக்கிய காரணமாக இருப்பவர்கள் மௌலீது ஓதுவதற்கு பொருளாதாரத்தை செலவழிப்பவர்கள். சாதாரண மக்கள், அவர்களுக்கு அரபு அறிவோ இஸ்லாமிய அறிவோ பெரிதாக இல்லாத காரணத்தினால் இந்த அரபு வார்த்தைகள் நமக்கு நன்மையை தரும், அல்லாஹ்விடம் நம்முடைய
நன்மையை பெற்றுக் கொடுக்கும் என்று அறியாமையின் காரணமாக இந்த வாழ்வாதாரத்தை தேடி அலையக்கூடிய அறிஞர்களுக்கு பணத்தை கொடுத்து இந்த மௌலீதை ஓதுகிறார்கள். அப்ப நம்மளுடைய நோக்கம் இந்த மௌலீதை எதிர்க்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அறியாமையின் காரணத்தினால் மௌலீதை ஓதக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் இதை நன்மை என்று நினைத்துத்தான் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கு எதிரானது என்பது அவர்களுக்கு தெரியாது. அப்ப அவர்களிடம் போய் சேர்ப்பதற்காகத்தான் இது போன்ற பிரச்சாரங்களை நாம் செய்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், நம்ம யாரும் மௌலீது ஓதுறது இல்லை. ஆனா மௌலீது ஓதுறவங்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அப்ப இதை பற்றி ஒரு அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் இந்த மௌலீதை அவர்களிடமிருந்து எடுக்க முடியும். அவர்கள் இதை நன்மை என்று அல்லாஹ்விடம் அருளை பெற்றுத்தரும் என்றுதான் ஓதுகிறார்கள். இந்த மௌலீது பாடல்கள் அல்லாஹ்விடம் நன்மையை பெற்றுத்தராவிட்டாலும் பரவாயில்லை, அதற்கு நேர் எதிராக தீமையை பெற்றுத் தருகிறது, நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கிறது. அது ஒரு சாதாரண பிதஅத்தாக இல்லை, அது ஒரு வழிகேடாக இணை வைப்பாக இருக்கிறது. இது நம்ம பிரதானமா அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தி. நீங்க பொருளாதாரத்தை செலவழிச்சு மௌலீது ஓதுறீங்க, அது உங்களுக்கு நன்மைக்கு பதிலாக நரகத்தை தருகிறது. ஏனென்றால் நபி வழி இல்லை என்று சொன்னால் அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நபிகளார் அவருடைய வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் இதனை ஓதி இருக்கிறார்களா? சஹாபா பெருமக்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களா? இது முதல் கேள்வி. அதுக்கு யாரிடத்திலும் பதில் இல்லை. ஆனால் இப்படி நபிகளார் கற்றுத்தராத ஒன்றை நீங்களாக உருவாக்கி கொண்டு நன்மை என்று செய்தால் அதுவே பிதஅத், நரகத்தில் சேர்க்கும். நன்மை இல்லாட்டியும் பரவாயில்ல, அது உறுதியாக 100% உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். இந்த செய்தியை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப ஏன் அப்படி சொல்றீங்க, ஏன் அது போய் எங்களை நரகத்தில் சேர்க்கும் என்று சொல்கிறீர்கள் என்ற கேள்வி அவர்களிடையே இருக்கும். அப்ப நம்ம அது நிறைய அந்த மௌலீது ஒரு ஆய்வுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய செய்திகள் இருக்கும். குறிப்பா 1-2 இன்றைய தினம் நாம் பார்த்துக் கொள்வோம். என் பாவங்களை நன்மைகளாக மாற்றுங்கள். நபியே, அந்த மௌலீது பாடல்ல வருது, நபியே என்னுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றுங்கள். நபி நம்மளுடைய பாவத்தெல்லாம் நன்மையா மாத்தணுமா? நபிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க இந்த மௌலீது அறிஞர்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், பாவங்களை அல்லாஹ்வே தவிர யார் மன்னிப்பார்? ஒரு கேள்வி கேட்கிறான், என்னைய தவிர உங்களுக்கு பாவத்தை மன்னிக்க யார்ப்பா இருக்கா என்று ஒரு வினாவை கேட்கிறான் அல்லாஹ் திருமறை குர்ஆனே. ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள், நபியே நீங்கள் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாராலையும் பாவத்தை மன்னிக்க முடியாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்ற பொழுது இதில் நேர் எதிரான திருமறை வசனத்துக்கு நேர் எதிராக இது இருக்கிறது. இதுல இன்னும் ஒரு படி மேல போய் நம்மளை பார்த்து இந்த மௌலீது ஓதக்கூடிய அறிஞர்கள் நம்மளை பார்த்து, சாதாரண மக்களை பார்த்து, பாவிகளே, அந்த மௌலீதுல இடையில பாவிகளே பாவ மன்னிப்பு தேடு, மதீனாவில் வசிப்பவரிடம் போய் கேளு. நம்மள நீங்க எல்லாம் பாவம் செஞ்சுட்டீங்க, பாவிகள், மதீனால ஒருத்தர் வாழ்றாருல அவர்கிட்ட போய் பாவங்களை கேளு என்று மௌலீது பாடல்களில் வருவதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை அல்லாஹ்வின் மீது இவர்கள் இட்டு கட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தூதராகவும் அடிமையாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் பாவங்களை மன்னிப்பார், அவரிடம் சென்று கேளுங்கள் என்று கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல், இது எவ்வளவு மோசமான செயல் என்பதை புரியாமல் இந்த மக்களுக்கு இவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அந்த மௌலீது வரிகள்ல, நபியே குணப்படுத்துவோரே உங்களுக்கு சலாம், நபிக்கு சலாம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு நபிக்கு ஒரு சிறப்புத்தன்மை, குணப்படுத்துபவரே என்று. உங்களுக்கு சலாம், நான் நோயுற்றால் குணப்படுத்துபவர் அவரே. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இப்ராஹிம் நபி சொல்வதாக சொல்லுகிறான், நான் நோயுற்றால் அவனே என்னை குணப்படுத்துகிறார். நபியுடைய பிரார்த்தனை, நான் எனக்கு நோய் வந்துருச்சுன்னா அல்லாஹ் தான் என்னை குணப்படுத்துகிறார் என்று இப்ராஹிம் நபி கேட்ட துஆவை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அடுத்து, வறுமை மற்றும் நஷ்டத்தால் நான் என் கைகளை உயர்த்துகிறேன். அந்த பாடல்ல எனக்கு வறுமை, நஷ்டம், கஷ்டம், இதுக்காக நான் உங்களிடத்தில் கைகளை உயர்த்துகிறேன். உங்களுடைய பெரும் இரக்கத்தையும் கொடையையும் நம்பியுள்ளேன். உங்களுடைய இரக்கத்தையும் உங்களுடைய கொடை சிந்தனையும் நான் நம்பியுள்ளேன். மதீனாவில் வசிப்பவரே, உங்களிடம் உதவி நாடுகிறேன், என்னை கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த ஏழைக்கு உதவுங்கள். இது இந்த மௌலீது வரியில உள்ள பாடல். இத தமிழ்ல சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்.
நபிகிட்ட போய் இப்படி வறுமையையும் கஷ்டத்தை நீக்க சொல்லி, ஏன்னா வறுமையும் கஷ்டத்தையும் வாழ்நாள் முழுவதும் அணிவித்தார் நபி. அவர் அல்லாஹ்விடத்தே எனக்கு கஷ்டத்தை வேணான்னு கேட்டார். அவருடைய வறுமையை எல்லாரிடம் தான் அவர் தேடினார். அவர்கிட்ட போய் இந்த வறுமையையும் கஷ்டத்தையும் கேட்க சொல்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் எப்படி அவரிடம் துஆ செய்ய சொல்கிறார்கள்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ்விடம் போய் நாம் கேட்கிறோம், அல்லாஹ் உன்னிடமே நம்புகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அதை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் இவர்கள் துஆ செய்ய சொல்கிறார்களே, இப்படிப்பட்ட கேவலமான ஒரு சிந்தனையை இந்த மக்கள் மத்தியில் புகுத்தி கொண்டு, இது ஒரு இறை வணக்கம், இது ஒரு வழிபாடு என்று இந்த அறிஞர் பெருமக்கள் நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த மக்களுக்கு இது உங்களுக்கு நன்மையை தராது, நரகத்தை கொடுக்கும் என்ற விழிப்புணர்வை நாம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் இந்த மௌலூத் பிறையில் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. எனவே இப்ப வரக்கூடிய இந்த மீலாது விழா மாதத்தில் நாம் இதை கையில் எடுத்து அதிகம் இந்த மக்களை போய் சென்றடைந்து இந்த பிதத்தை, இந்த இணை வைப்பை தடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த அஜெண்டா மூலமாக நமக்கு இந்த அறிவுரையை உங்களுக்கு சொல்ல சொல்லி ஜமாத்து பணித்திருக்கிறது. இதை நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். எதற்காக இப்படி யாராவது ஒருத்தர் இதை முதல்ல உருவாக்கி இருப்பார்ல, அவர் என்ன நோக்கத்தை உருவாக்குறார்? இப்ப மக்கள்கிட்ட போய் கேட்டோம்னா, ஏங்க நீங்க என்னமோ சொல்றீங்க, பிதத்துங்கிறீங்க அல்லது இணை வைப்புங்கிறீங்க, இதெல்லாம் விடுங்க, நபிய புகழ்றதுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு என்று கேட்கிறார்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நீ ஒரு பொய்ய சொல்லணும்னா 100% பொய் சொல்லாத, கொஞ்சம் மூல அதுல நல்லதையும் கலந்து உண்மையையும் கலந்தால் உன்னுடைய பொய் ஜெயிக்கும் என்று சொல்வார்கள். அது மாதிரி ஒன்னொன்னு நன்மைகளை, நபிகளார் இரக்கமுடையவர், அதுல யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை. நபிகளாருடைய அன்பு, பண்பு, பாசம், அதை பத்தி வருடக்கணக்கில் நம்ம பேசலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நபிகளாரை உயர்த்துகிறோம் என்ற பெயரில் அல்லாஹ்வுக்கு இணையாக உயர்த்துகிறார்களா இல்லையா? அப்ப நபியை புகழ்வதில் தவறில்லை. ஆனால் அப்படி ஒரு புகழ்ந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அது நமக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்று ஒரு சட்டத்தை இயற்றி இருப்பது தவறு. இப்ப இந்த புகழை பத்தி இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறது தெரியாதனாலதான் இதை உருவாக்கி இருக்காங்க. புகழை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, அதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன? இப்ப இந்த புகழ் சம்பந்தமாக கூட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மக்களே, மரியமுடைய மகன் ஈசாவை அவருடைய சமுதாயத்தினர் வரம்பு மீறி புகழ்ந்ததை போல் என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி, மரியமுடைய மகன் ஈசாவை அவருடைய சமுதாயத்தினர் வரம்பு மீறி புகழ்ந்ததை போல் என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள். என்னை நீங்கள் புகழ்வதாக இருந்தால் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் என்னை புகழுங்கள். இந்த ஹதீஸ்ல 2 முக்கிய செய்திகள் நமக்கு அடங்கி இருக்கிறது. ஒன்று, ஈசா நபியுடைய மக்கள் ஈசா நபியை எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியணும். அப்பதான் ரசூலுல்லாஹ் ஏன் அதை தடுத்தார்கள் என்பது தெரியும். இரண்டாவது, என்னை நீங்கள் புகழ்வதாக இருந்தால் இப்படித்தான் புகழணும். இதுதான் உச்சகட்ட புகழ். அல்லாஹ்வுக்கு எது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எது சந்தோஷத்தை தரக்கூடிய புகழ்னு கேட்டீங்கன்னா இது 2 தான். அல்லாஹ்வினுடைய அடிமை, அல்லாஹ்வினுடைய தூதர், இது 2 மீறி நீங்க என்னை புகழ்ந்தவே முடியாது என்று இந்த மக்களுக்கு அறிவுரை சொல்கிறார். அப்ப ஈசா நபி அவனுடைய மக்கள் எப்படி புகழ்ந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ்வும் திருமறை குர்ஆன்ல கண்டிக்கிறார். நீங்க மரியமுகன் மகன் ஈசாவை 3 என்று சொல்லாதீர்கள். 3 கடவுளே 3ஆ பிரிஞ்சு அதுல ஒரு பார்ட் ஈசா நபி என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அவர் மனிதரும் தூதரும் ஆவார் என்று அல்லாஹ் அவருக்கு அந்த இறைத்தன்மை இல்லை என்பதை தடுக்கிறான். அவரை அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிறதா சொல்றீங்களே, இது எவ்வளவு பெரிய அநியாயம் என்று கேட்கிறான். நான் எந்த தேவையற்றவன் என்பதை சொல்லி ஈசா நபியுடைய கவுகள் அவரை, அந்த தூதரை இப்படி புகழ்ந்தார்கள். அல்லாஹ் அவருக்கு இறைத்தன்மை இருப்பதாக சொன்னார்கள். மனிதனாக இறந்து 3வது நாள் தெய்வமாக எழுந்து விட்டார். அல்லாஹ்வினுடைய மகன், பிதா சுதன், இறைவனுடைய மகனாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். இறைத்தன்மை 3ஆக பிரிக்கிறது. கர்த்தர், மகன்,
பரிசுத்த ஆவி என்று 3 பிரிவுகளாக. இதெல்லாம் நபிகளார் காலத்துக்கு முன்னே அவர்களுடைய இறை நம்பிக்கையாக இருந்தது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறார்கள். இறை தன்மையை மனிதர்களுக்கு வைக்காதீர்கள், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்லாதீர்கள் என்று நபிகளார் அவர்கள் நம்மை தடுத்திருக்கிறார்கள். இந்த இறைத்தன்மை நபிகளாருக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்களா இல்லையா? இந்த பாடல்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் என்னை புகழ்வதற்கு இதுதான். இப்ப மக்களுக்கு என்ன குழப்பம்னா, நபிகளார் அவர்கள் அவர்களுக்கு ஸலவாத் சொல்வதை அனுமதித்திருக்கிறார்கள், எப்படி ஸலவாத் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப ஸலவாத் ஓதுவது அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வது என்ற எண்ணத்தில் நாங்கள் எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்ததையும் புகழ்வோம், அது அல்லாஹ் நாங்கள எங்களுக்கு என்னென்னாலும் தெரியுதோ அதையெல்லாம் சேர்த்து வச்சு அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வோம் என்று புகழை ஒரு காரணமாக சொல்வதை பார்க்கிறோம். இப்ப ஸலவாத்னா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த ஸலவாத் எல்லாமே என்ன சொல்லுது? அல்லாஹ்விடமான பிரார்த்தனை. நபிகளாருக்கான உயர்ந்த அந்தஸ்தை கேட்டு நாம் பாங்குடைய துஆவில் ஸலவாத் சொல்கிறோம். தொழுகையில சொல்லக்கூடிய ஸலவாத்துல என்ன சொல்றோம்? இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் செய்த அருளை போல் எங்கள் நபி முகமதுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும், இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் செய்த பரக்கத்தை போல் என்னுடைய நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் செய்ய வேண்டும். இதுதானே ஸலவாத். அப்ப ஸலவாத் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது, புகழ்வது அல்ல. ஆனால் புகழுக்குரியவர் அல்லாஹ்வுடைய தூதர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உயிரை விட உயரானவர், அதுல எந்த சந்தேகம் இல்லை. தாய் தந்தை பெற்ற பிள்ளை சொத்து பத்து வியாபாரம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட மிக உயர்வானவர் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை தருவது மிகப்பெரிய அநீதி என்று சொல்லக்கூடிய இணை வைப்பு என்பதை இந்த மக்களுக்கு நாம் விளங்கி வைக்க வேண்டும். இந்த புகழை பற்றி மேலும் மேலும் நிறைய செய்திகள் இருக்கு. முதல்ல புகழ்ல உள்ள பிரச்சனை என்ன? அல்லாஹ் புகழை விரும்புகிறானா இல்லையா? அது நமக்கு தெரியல. புகழ் என்பது இஸ்லாத்தில் இறை வணக்கம். இந்த அடிப்படையை நம்ம விளங்கணும். ஒருத்தரை புகழ்வது, அல்லாஹ்வை புகழ்வது ஒரு இபாதத். நீங்க அல்லாஹ்வை புகழ்ந்தீங்கன்னா அல்லாஹ் கணக்கிடங்காத நன்மைகளை வழங்குவான். ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சுபஹான் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை போதும், கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்பட்டு விடும். அல்லாஹ்வை நீங்க அல்லாஹ் தூய்மையானவன் என்று புகழ்ந்தால் கடல் நுரையளவு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாவுக்கு மிகவும் எளிமையானது, ஆனால் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. சுபஹான் அல்லாஹில் அலீம், சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி. இந்த 2 செய்திகளை, அல்லாஹ் தூய்மையானவன் அவனை போற்றுகிறேன், அல்லாஹ் தூய்மையானவன் அவன் கண்ணியமிக்கவன், இந்த 2 வார்த்தைகளை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த வார்த்தை இந்த 2 வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை புகழ்வதற்கு சொல்றாங்க. இந்த அல்லாஹ்வை புகழ்வது இருக்குல்ல, அதை ரொம்ப நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வுடைய அரசை சுற்றி மலக்குகள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் புகழை விரும்புகிறான். அல்லாஹ்வுக்கு எதுக்குங்க புகழ்? அது நம்மளுடைய புகழ் எதுக்கு? அல்லாஹ்வுடைய தரஜா, அல்லாஹ்வுடைய தகுதி எதுவும் கூடுமா நம்ம புகழ்ந்தோம்னா? அல்ல என்ன நோக்கத்திற்காக அல்லாஹ் நம்மை புகழச் சொல்கிறான்? அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன், அல்லாஹு சமது, எந்த தேவையும் இல்லை அல்லாஹ்வுக்கு. அப்புறம் நம்மளை புகழ சொல்றான். அப்ப புகழை பற்றி என்ன செய்தி இருக்கிறது இஸ்லாத்துல என்பது நமக்கு தெரியணுமா இல்லையா? அது தெரியாதனாலதான் இன்னைக்கு காசு செலவழிச்சு கூட புகழ தேடுறாங்க. இந்த அரசியல்வாதி எல்லாம் போஸ்ட் அடிச்சு ஓட்ட சொல்லுவாங்க, ஆளுகளை காசு கொடுத்து என்னை புகழுங்க புகழுங்க போற இடத்துல எல்லாம். அதே மாதிரி ஊரெல்லாம் புகழ் புகழ் புகழ். கல்யாண வீட்டுல போனா விஐபியை புகழ்றாங்க, மனம் வீட்டார புகழ்றாங்க, எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் புகழ்ந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். காரணம், புகழை பற்றி இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டம் என்ன அது தெரியல. இப்ப அல்லாஹ் புகழை விரும்புறான்ல, எந்த அளவுக்கு விரும்புறான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வை விட மிகவும் புகழை விரும்புகிறவர் வேற ஒருவர் இல்ல உலகத்திலேயே. அல்லாஹ்வை விட தனக்கு புகழை விரும்புவன் யாரும் இல்ல. அல்லாஹ்வே புகழ விரும்புறான். அதனால் தான் அவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டுள்ளான்.
எனவேதான் அவன் திருமறை குர்ஆனிலேயோ மற்ற செய்திகளிலேயோ நபி வழியிலேயோ வகியிலேயோ தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டுள்ளான். அல்லாஹ்வை விட அதிக தன்மானம் உள்ளவர் வேறு எவரும் இல்லை. எனவேதான் அவன் மானக்கேடான ஆபாச விஷயங்களுக்கு அவன் தடை விதித்துள்ளான். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ் புகழ விரும்புறானா அவன மாதிரி எவனுமே புகழ விரும்ப முடியாதான். அல்லாஹ் தன்மானம் உள்ளவன், ரோசக்காரன். அதனாலதான் அவன் இந்த மானக்கேடான விபச்சார ஆபாசம் அனைத்தையும் அல்லாஹ் தடை செய்துள்ளான் என்று முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி சொல்லுதுன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் புகழை விரும்புகிறான். நம்ம எதுக்கு புகழ விரும்புறோம்? முதல்ல அல்லாஹ்வுடைய புகழ முடிவு பண்ணுவோம். அல்லாஹ்வுடைய புகழ்னால அல்லாஹ்வுக்கு என்ன கிடைக்க போகுது? நமக்கு நாமே புகழ்றதை பத்தி இரண்டாவது பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை எப்படி புகழ வேண்டும் என்று சொன்னதை நம்ம பார்த்தோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் உன்னை புகழ எனக்கு தெரியல, உன்னை நீ எப்படி புகழ்ந்துள்ளாயோ, எப்படி நீ புகழக்குரியவனாக இருக்கிறானே அப்படியே நீ புகழக்குரியவன். வார்த்தை கிடைக்கல, நீ சொல்லி கொடுத்த வார்த்தை மட்டும் தான் எனக்கு தெரியும். அதனால நான் இறுதியாக உன்னிடம் சரண்டர் அடைகிறேன். நீ எப்படி புகழுக்குரியவன், எப்படி புகழப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்படி நீ புகழுக்குரியவன் என்று சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப புகழ் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது இல்லையா? நபிகளார் சொல்கிறார்கள், பெருமை என்பது அல்லாஹ்வினுடைய மேலாடை, கண்ணியம் என்பது அல்லாஹ்வினுடைய கீழாடை. இவை இரண்டோடு எவன் என்னோடு போட்டியிடுகிறானோ அவனை நான் வதை செய்வேன், அவனை வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள். இந்த அல்லாஹ்வினுடைய புகழோட போய் மற்றவர்களுடைய புகழையும் சேர்க்கிறார்களே மனிதர்கள், அது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம புகழ்றதுனால, மனிதர்கள் புகழ்றதுனால அல்லாஹ்வுக்கு என்ன நன்மை ஏற்பட போடுகிறது? ஏன் நமக்கு புகழ்வதை இபாதத்தாக, ஒரு வணக்கமாக, வழிபாடாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வானம் பூமியை படைத்து விட்டு வானவர்களை கூப்பிட்டு, மலக்குகளை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நான் தலைமுறையாக வளரக்கூடிய ஒரு சமுதாயத்தை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் மலக்குகள்கிட்ட சொல்றான். அப்ப மலக்குகள் சொல்றாங்க, அல்லாஹ் ரத்தம் சிந்தி குழப்பம் செய்யக்கூடிய இந்த சமுதாயத்தை நீ ஏன் படைக்கிறீர்? உன்னை வணங்குவதற்கும், உன்னை போற்றி புகழ்வதற்கும், உன்னை தூய்மையானவன் என்று சொல்வதற்கும் நாங்கள் இருக்கிறோமே, நாங்கள் பற்றவில்லையா? நாங்க போகலையா? உனக்கு உன்னை புகழ்றதுக்கு நாங்க ஏற்கனவே இருக்கோம்ல, அதை மட்டும் தானே செய்யறோம். இது பத்தலையா? இந்த புகழ் உனக்கு பத்தவில்லையா என்ற எதிர்கேள்வியை அல்லாஹ்விடம் கேட்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்ப அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்ட உடனே, நீங்கள் அறியாததை நான் அறிவேன் என்று அவர்களுக்கு பதிலளிக்கிறான். நம்ம பாணியில சொன்னா, எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் மலக்குகளிடம் சொல்லுகிறான். அப்புறம் ஆதமை கூட்டு ஆதத்திற்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து, மலக்குகள் முன்னாடி இது எல்லாத்தையும் நீ சொல்லு, இதோட பேர்களை பூரா சொல்லு என்று சொன்ன உடனே ஆதம் நபி அவர்கள் அனைத்தையும் சொல்கிறார்கள். அப்பொழுது மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் சரணாகதி அடைந்து, நீயே தூய்மையானவன், நீயே அனைத்தையும் அறிந்தவன், நீயே நுட்பமானவன், எங்களை மன்னித்து விடு என்று பாவ மன்னிப்பு மலக்குகள் கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வை புகழ்வது என்பது யார் படைப்பினங்களோ அவர்களுடைய லிமிட்டேஷனை, அவர்களுடைய அளவுகோல். நீங்க அல்லாஹ்வை புகழ்ந்தா அல்லாஹ்வுக்கு எதுவும் இல்லை, ஆனா உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது. அல்லாஹ் யார்? அல்லாஹ்வினுடைய அதிகாரம் என்ன? அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன? நீங்க யாரு? உங்களுடைய அதிகாரம் என்ன? ஆற்றல் என்ன? உங்க லிமிட்டேஷன் என்ன? இந்த செயலுக்காகத்தான் இந்த அடிப்படை தத்துவத்தை சொல்வதுதான் இந்த புகழக்கூடிய ஒரு செயல். அல்லாஹ்வை நீங்க புகழ்றீங்கன்னா, அல்லாஹ் இப்படி புகழுக்குரியவன், நான் அவனுடைய அடிமை, படைப்பு, எனக்கு அந்த புகழ் இல்லை, அந்த புகழ்ல ஒரு தூசி அளவு கூட இல்லை என்பதை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு முறை அல்லாஹ்வை புகழும் போதும் உங்களுடைய நிலை என்ன? அல்லாஹ்வை தூய்மையானவன் என்று நீங்கள் புகழ்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அசுத்தத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று நீங்கள் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று புகழ்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்க ரொம்ப சின்னால், நீங்க ஒரு படைப்பு என்பது உங்களுடைய உள்ளத்தில் வரும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்னால்
அல்லாவுக்கு தான் எல்லா புகழ், சும்மா பேர்லையா இல்ல, மொத்த புகழையும் நாங்கள் அல்லாவுக்கு தான் தருகிறோம். எங்களுக்கு எந்த புகழும் இல்லை, எங்களுக்கு எந்த புகழும் இல்லைன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அவங்க முன்னாடி ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை புகழ்கிறார், நீங்கள் அவரை கொலை செய்து விட்டீர்கள், அவருடைய கழுத்தை அறுத்து விட்டீர்கள். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்பாக புகழ்கின்றார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுங்க, நீங்க அவரை கொன்னுட்டீங்களேங்க, கழுத்தை அறுத்துட்டீங்களே அவரை. யாராவது உங்களை புகழ்ந்தார், அவருடைய முகத்தில் கல்லையும் மண்ணையும் எடுத்து எறியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்ன பாடம். இன்னைக்கு அப்படி இருக்க மாட்டோமே. நம்மளை யாராவது பாராட்டணும், நம்மளை யாராவது முகஸ்துதி கொடுக்கணும், நம்மளை போற்றணும் என்று பெருமை பேசக்கூடிய மக்களாக தானே நம்ம இருக்கோம். அப்ப நமக்கு என்னங்க பெருமை இருக்கு? அல்லாஹ் அனைத்து பெருமையும் அல்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ். நமக்கு எந்த புகழும் இல்லை, எந்த பெருமையும் இல்லை. நாம் சாதாரண படைப்பினங்கள், அடிமைகள் என்ற உணர்வு உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வை புகழ சொல்கிறான் அல்லாஹ். இந்த அடிப்படை தத்துவம் தெரிஞ்சாதான் இந்த புகழ் சம்பந்தமா உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இது நமக்கான பாடம். இந்த அடிப்படை அக்கீதா என்பது நமக்கான பாடம், சாதாரண அப்பாவி மக்களுக்கு இல்ல. நமக்கு மௌலிதிலிருந்து நம்ம விலகித்தே இருக்கிறோம். ஆனால் இந்த புகழ் என்ற போதையில் நாம் இருக்கிறோமா இல்லையா? எந்த புகழும் எனக்கு தேவையில்லை என்ற நிலையில் மட்டும்தான் ஒவ்வொரு முஸ்லிம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட புகழ் போதை இல்லாத நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜும்மாவினுடைய முதல் உரையில் புகழ் என்பது அல்லாஹ்வுக்குரியது, மனிதர்கள் புகழை எதிர்பார்ப்பது மிகவும் அநீதி, நாம் எல்லாம் அடிமைகள், பலகீனமானவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அப்ப மனிதர்கள் நம்மளை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும், முகத்துக்கு நேராக புகழ வேண்டும் என்பதை தடுக்கும் விதமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர், உங்களை யாராவது முகத்துக்கு நேராக முகஸ்துதி செய்தால் அவருடைய முகத்தில் கல்லையும் மண்ணையும் எடுத்து எரியுங்கள் என்று நமக்கு படித்திருக்கிறார்கள். நம்ம ஒண்ணும் கல்லையும் மண்ணையும் எடுத்து எரியலன்னா கூட முகஸ்துதி பண்றவங்களை எனக்கு புகழாதீங்க, என்னை புகழாதீர்கள் என்றாவது சொல்ல வேண்டும். அதுக்கு நேர் மாற்றமா நம்ம என்ன செய்யணும்? புகழ வேண்டும் என்று விரும்புகிறோம், ஏதாவது செய்யறோம், ஒரு உதவி செய்யறோம், ஒரு என்னமாவது ஒண்ணு செஞ்சு அவர் நம்மளை புகழணும்னு நினைக்கிறோம். அது பொருளாதாரமோ உணவோ ஏதோ ஒரு வகையில ஒருத்தரை புகழ்வதற்காக நாம் சில முயற்சிகளை எடுக்கிறோம். இது இஸ்லாத்திற்கு எதிரானது என்பதை நீங்க முதல்ல விளங்கிக்கணும். இது இல்லாம இது ஒரு சிறிய இணை வைப்பில் கொண்டு போய் விடு, ரியா என்று சொல்லக்கூடிய சிறிய இணை வைப்பில் கொண்டு போய் விட்டுவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கிறார்கள். 3 பேரை பத்தி நீங்க ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய ஷஹீது, ஒரு பெரிய மார்க்க அறிஞர், ஒரு பெரிய தனவந்தர். 3 பேரும் மறுமையில இழுத்துட்டு கொண்டு வரப்படும் போது அவருடைய நன்மையை சுமந்து வருகிறார்கள். அப்ப நீ உன்னுடைய நன்மையை சொல்லணும்னா அவர் ஷஹீது சொல்றார், நான் அல்லாவுக்காக உயிரை விட்டேன்னு. தனவந்தர் சொல்கிறார், நான் அல்லாவுக்காக என்னுடைய சொத்தை பூரா வாரி வழங்கி விட்டேன் ஏழைகளுக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் நிறைய மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுத்தேன். 3 பேரையும் நரகத்துக்கு அல்லாஹ் அனுப்புகிறார். ஒரே ஒரு காரணம், இந்த ரியா. நீங்கள் மூவரும் உங்களை புகழ்வதற்காக, நீங்க சிறந்த வீரன் என்று புகழ்வதற்காக நீ ஷஹீதான, நீ ஒரு பெரிய கொடையாளின் புகழ்வதற்காக நீ தர்மம் பண்ண, நீ பெரிய அறிஞர், பயங்கரமா உனக்கு இஸ்லாம் தெரியும்னு ஊரெல்லாம் பாராட்டணுங்கிறதுக்காக நீ இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ண. 3 பேரும் நரகம் போங்க, உங்களுக்கு அந்த நன்மையில எந்த பங்கும் இல்லை. இதுதான் ரியாங்கிறது. இப்படிப்பட்ட ரியாவை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தடை செய்திருக்கிறார். ஒரு கடுகளவு கூட, அணு அளவு கூட நாம் புகழை யாரிடமிருந்தும் எதிர்பார்க்க கூடாது. அப்படிப்பட்ட நன்மக்களாகத்தான் நம்ம இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நான் பக்கத்துல போனேன். யார் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் விளம்பரத்திற்காக ஒரு இபாதத்தை, ஒரு நற்செயலை செய்கிறாரோ அவருடைய நோக்கம் பற்றி அல்லாஹ் மறுமை நாளில் விளம்பரப்படுத்துவான். இங்க நீங்க ஒரு விளம்பரத்துக்காக ஒரு நன்மையை செய்றீங்க, ஒரு இபாதத் செய்றீங்க. என்னை நான் தொழுகையாளி, நான் நோம்பாளி, இப்படி ஏதாவது ஒரு இபாதத்தை செய்றீங்க, யாருக்கு? விளம்பரத்துக்கு.
மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக அவர்களை அல்லாஹ் மறுமையில் விளம்பரப்படுத்துவான். இவன் பெரிய ஃப்ராடுன்னு விளம்பரப்படுத்தி விட்டுருவானாம். இவன் சும்மா பெருமைக்காக தான் இபாதத் செஞ்சான்னு பெருமைப்படுத்தி விட்டுருவானாம். யார் முகஸ்துதிக்காக நற்செயல் புரிகிறாரோ, யார் புகழ், முகஸ்துதினா நம்ம முகத்துக்கு நேரம் புகழ்றத முகஸ்துதிங்கிறது, முகத்துக்கு நேரம் புகழ்றதுக்காக நற்செயல் செய்கிறாரோ அவர்களை அல்லாஹ் மறுமையில் அம்பலப்படுத்துவான், அவங்கள பகிரங்கப்படுத்தி விட்டுருவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுமை நாளில் நம் இறைவன் காட்சி அளிப்பதற்காக திரையை அகற்றி தன் காலை வெளிப்படுத்தும் போது, மறுமையில சொர்க்கம் நரகம் பிரிக்கப்பட்டுருச்சு. முஸ்லிம்களுக்கு அல்லது மூமீன்களுக்கு அல்லாஹ் அவனுடைய உருவத்தை காண்பிப்பதற்காக முஸ்லிம்களை பூரா நிப்பாட்டி அவனுடைய திரையை ஃபர்சக் விலகும், அவனுடைய திரையை விலக்கிட்டு அல்லாஹ்வினுடைய காலை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அந்த மறுமை நாளில் இறை நம்பிக்கையுள்ள ஒவ்வொரு ஆணும் இறை நம்பிக்கையுள்ள ஒவ்வொரு பெண்ணும் அவனுக்கு முன்னால் சஜுதா சிறை வணக்கம் செய்வார்கள். அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி, அந்த மறுமை நாள்ல அல்லாஹ் அவனுடைய திரையை விலக்கி அவனுடைய காலை காண்பிக்கும் போது இறை நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்வார்கள். முகஸ்துதிக்காகவும் மக்களை பாராட்டை பெறுவதற்காகவும் இவ்வுலகில் தொழுது சஜ்தா செய்தவர்கள். இந்த உலகத்துல சஜ்தா பண்ணல, தொழுதான் சஜ்தா பண்ணல, அதுல ஒரு பிரிவினர் மெஞ்சி இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வை சஜ்தா செய்வதற்கு முயற்சி செய்வார்கள். அவருடைய முதுகு மரக்கட்டை போல் ஆகிவிடும். அவர்கள் சஜ்தா செய்ய முடியாது, குடியவே முடியாது. இது மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. இந்த உலகத்துல முகஸ்துதிக்காக சஜ்தா செஞ்சவரு மறுமை நாள்ல அல்லாஹ் அவனுடைய உருவத்தை காண்பிக்கும் போது அல்லாஹ்வை சஜ்தா செய்வதற்கு அவருக்கு முதுகு வளையாது. அப்ப எவ்வளவு ஒரு பாதகமான இந்த செயல் முகஸ்துதிங்கிறது. மக்கள் நம்மை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும் என்ற செயல் மிகவும் கொடூரமானது. அப்படிப்பட்ட செயலை நம்ம சாதாரணமா செய்யறோம். ஆனால் அறியாத மக்கள் மௌலிது ஓதுறாங்க, புகழ் பத்தி என்னமே தெரியாம மௌலிது ஓதுறாங்க. ஆனால் நம்மிடமும் அதை சார்ந்த சில பாவங்கள் இருக்கிறது என்பதை நீங்க உணர்ந்தீங்கன்னு சொன்னா நீங்கள் இந்த பெருமை, பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்ற எண்ணங்களிலிருந்து முழுவதுமாக நீங்கள் விலகி விடுவீர்கள். அப்படிப்பட்ட உண்மையான முஸ்லிமாக, அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களாக, மறுமையில் வெற்றி அடையக்கூடிய நம்பிக்கையாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள வேண்டும் என்று சொல்லி சில அறிவிப்புகள். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலனியில் இருக்கக்கூடிய ஒய்யம் நிஜாமுதீன் வீட்டுல பெண்கள் பயான் நடத்திருக்கிறது. வருஷம் பூரா பெண்கள் பயான் நடக்கத்தான் செய்யுது, வருஷம் பூரா ஜும்மா நடக்கத்தான் செய்யுது. இந்த வருஷம் இந்த மாசம் இந்த ஜும்மால ஒரு புது செய்தியாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா? வழக்கமா ஜும்மா நடக்குதுல, அப்புறம் என்ன நாங்க பாட்டுக்கு பேசாம இருக்கிறோம் என்று இருக்கிறது இல்ல. ஜும்மா அல்லாஹ் கட்டாய கடமையாக்கிட்டான், கட்டாயமா உட்காந்துட்டீங்க. அப்ப ஏதாவது ஒரு செய்தி, உங்களுக்கு ஒரு செய்தி, புது செய்தி, மௌலீது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தப்புன்னு, ஆனா அதுல ஏதாவது ஒரு கொடூரமான பாவ செயல், இப்படி ஏதாவது ஒரு செய்தி உங்களை அடைஞ்சிரும். அப்ப வழக்கமா நடக்கக்கூடிய பயான் நிகழ்ச்சி தானே என்று இல்லாமல் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் நீங்க கலந்துக்க சொல்லணும். அதே மாதிரி இது போன்ற ஜும்மாக்கள் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருப்பது, ஜும்மாவினுடைய சட்டங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லாஹ் ஜும்மாவுடைய நாளில் முதல் நேரத்தில் வரக்கூடியவர்களுக்கு குர்பானி, ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தனன்னா அதுக்கப்புறம் மாடு, இப்படி வரிசையா சொல்றான். நம்ம என்ன சொல்றோம்? இல்ல, எனக்கு இந்த குர்பானி கொடுத்த நன்மை எந்த செலவும் இல்லாம, ₹1 செலவு இல்லாம குர்பானி கொடுத்த நன்மை எனக்கு வேண்டாம், நான் கடைசி நேரத்துல போய் ஜும்மால சேர்ந்துக்கிறேன் என்று நாம் பதிலளிக்கிறோம். அது எதனால? இந்த மாதிரி ஜும்மால முயற்சி எடுத்து நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் ஜும்மா ஆரம்பிப்பதற்கு முன்பாக வர வேண்டும் என்று முயற்சி எடுக்கணும். இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜும்மாவுக்கு லேட்டா மக்களை பூரா விலகுன்னு சொல்லிட்டு நடுவில் புகுந்து வராங்களா, அவங்கள சபிக்கிறாங்க. 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தா நீ பேசாதான் சைக்கிள் செய்யறது கூட ஜும்மா கெட்டணும்ன்றாங்க. ஜும்மாவுக்கான சட்டங்கள் மிக மிக கடுமையானது. யாரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க மண்ணை நோண்டாதீர்கள். இந்த கல்ல அங்க அப்ப கல்லு தானே இருந்துச்சு, மணலும் கல்லு தான் இருக்கும் தர, அதுல நீங்க கல்ல நோண்டாதீங்க. நம்ம ஊர்ல இப்ப நீங்க பாய நோண்டாதீங்கன்னு வேணா சொல்லலாம். அப்ப எவ்வளவு ஒரு சட்டத்திட்டங்களை உள்ளடக்கியது இது ஜும்மாங்கிறது. அதை நம்ம ரொம்ப அசால்ட்டா, அதுல ஜும்மா மூலமாகத்தான் உங்களுக்கு நிறைய செய்திகள் அல்லது மார்க்க விளக்கம் அல்லது ஹிதாயத், இன்னும் ஒருபடி சொன்னா சிலருக்கு ஹிதாயத்தே ஜும்மா மூலமாக கிடைத்து விடும்.
அப்ப அந்த ஜும்மாவை நம்ம கட்டுக்கோப்பாக ஒழுங்காக இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படையில் ஜும்மாவுக்குள் நுழைய வேண்டும். ஜும்மாவுக்குள்ள வந்துட்டா யாரோடையும் வீணான பேச்சுக்கள் பேசக்கூடாது. சைகை செய்வதற்கு கூட, பேசாத கம்முன் இருக்கு ஜும்மா கவனிக்கணும்னு சைகை செய்வதற்கு கூட இஸ்லாத்துல அனுமதி இல்லை. அவ்வளவு சட்டங்களை உள்ளது ஜும்மா. அந்த ஜும்மாவை நம்ம அதற்குரிய பேணுதலோட, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எப்படி கற்றுத்தந்தார்களோ அதற்குரிய பேணுதலோடு நம்ம இந்த ஜும்மாவை அணுக வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்து, இந்த ஜும்மாவுக்கு வரக்கூடியவங்க அதிக பொருளாதாரத்தை கொடுங்க. பள்ளி நடத்துறதுல கரண்ட் பில்லு, தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. இப்ப ஜும்மாவுக்கு வரும்போது அந்த உங்களுடைய பங்களிப்பு என்பது இந்த பள்ளியை மெயின்டைன் பண்ணுவதற்காக, இந்த பள்ளியை சுத்தப்படுத்துவதற்காக, இந்த பள்ளியை மேலும் மேலும் மெருகூட்டுவதற்காகத்தான் அந்த பணம் செலவுது, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப பள்ளிக்கான பொருளாதாரமாக மினிமம் இந்த ஜும்மாவினுடைய வசூலையாவது நீங்க வார வாரம் கொண்டு வந்து அதுல ஒரு சின்ன பங்களிப்பு, நீங்க இந்த வாரம் என்னுடைய பங்களிப்பு இது என்று செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஜும்மாவை இன்னும் வலுப்படுத்த முடியும், பலப்படுத்த முடியும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.